சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆளுநர் பன்வாரிலால் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். திருச்சி மாவட்டம் துறையூர் காவல் நிலையத்தில் குடியரசு தின விழாவின் போது தேசிய கொடியை காவல்துறை உதவி ஆய்வாளர் செல்வராஜ் தலைகீழாக ஏற்றினார். உடனே அதனை கவனித்த அதிகாரிகள் மீண்டும் கொடியை சரியான முறையில் ஏற்றினர். ராணுவ தளவாட பொருட்களை தமிழகத்தில் தயாரிக்க முயற்சி எடுத்து வருவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அப்போது உடனிருந்த மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் எந்த கட்சியின் பின்னணியிலும் பாஜக இல்லை என்று தெரிவித்தார். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு கணினிமய கல்வி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீதியை நிலைநாட்ட வேண்டிய அதிகாரிகளே ஊழலுக்கு துணை நிற்பதாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். குட்கா வழக்கை சிபிஐ விசாரிக்கும் போது குற்றவாளிகள் சிறைக்கு செல்லும் நிலை ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் காவல்துறை அதிகாரி கண்டித்ததால் தீக்குளித்த கார் ஓட்டுநர் மணிகண்டன் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் தாமரை செல்வன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். வெளிமாநிலங்களிலிருந்து கள்ள துப்பாக்கிகளுடன் வந்த 2 இளைஞர்களை சென்னையில் துப்பாக்கி முனையில் மடக்கி பிடித்த காவல்துறையினர் 5 பிஸ்டல் ரக துப்பாக்கிகளை பறிமுதல் செய்துள்ளனர். சென்னையில் நடிகர் ரஜினிகாந்தை இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சேகு தமிழரசன் சந்தித்தார். தமிழக தலித் அரசியல் குறித்து ரஜினியுடன் பேசியதாகவும் அவர் தெரிவித்தார். பத்ம விபூஷன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு நடிகர் சங்க தலைவர் நாசர், நடிகர்கள் சிவகுமார், விவேக், இயக்குநர்கள் பார்த்திபன், வசந்த், மனோபாலா உள்ளிட்டோர் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர்.